ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த வரவேற்கிறேன். மிக நிச்சயமாக நீங்க பார்த்த இந்த அட்டவணையின் பிரகாரம் தான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த நேரம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த விரும்புகிறேன். நீங்க குறிப்பாய் பெற்றோர் யார் உங்க பிள்ளைகளுக்கு குறித்து இந்த கவலைப்படுகிற ஒருவரா இந்த இருக்கீங்களோ, உங்க பிள்ளைகளுடைய நடத்தையை குறித்து, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையானதை குறித்து, உங்க பிள்ளைகள் உங்களோடு நடந்து கொள்கிற அந்த விதமானதை குறித்து நீங்க சில நேரம் பார்க்கிறீங்க, என்னுடைய மகனாயுது, என்னுடைய மகளாயுது, என ஏன் இப்படியான ஒரு பையனா என்னுடைய பிள்ளை மாறிட்டாங்க, ஏன் என்னுடைய மகள் இப்படியான ஒருவரா இந்த மாறிட்டாங்க. எத்தனை பெற்றோர் நீங்க அப்படியே யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க பிசாசானவன் விருப்பத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் அது எப்படியானது என்றது நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள, நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த இளம் பெண் எப்படியாக அசுத்தத்தினுடைய ஒரு பாதிப்பினால் பாதிக்கப்பட்டாள், இந்த செய்வகையானது எப்படியாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்தது, எப்படியாக இந்த அசுத்தம் இந்த நபருடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள தொடங்கியது, இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையை எந்தெந்த வழிகளில் இந்த அசுத்தம் அழிக்க தொடங்கினான். ஆனா தேவன் எப்படியாக உதவி செய்தார். மிக நிச்சயம் நீங்க யார் உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற ஒருவரா இருக்கீங்களோ, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு எந்த விதத்தில் அழிக்கிறவனா இந்த இருந்தாலும் தேவன் மாறாதவராய் சர்வ வல்லவராய் இந்த இருக்கிறார். அவர் இன்றும் உதவி செய்கிறவர் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளும்படியாக இந்த செய்வனையால் பாதிக்கப்பட்ட இந்த இளம் பெண் எப்படியாக தேவனுடைய வழிநடத்தலோடு தன்னுடைய சூழலையை மாற்றிக்கொண்டு இன்று நம் மத்தியிலே சாட்சியாயுதத்தில் இருக்கும்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றத்தினுடைய சாட்சியை நீங்களே பாருங்கள். பொழுது எனக்கு 6 வயசு இருக்கும் பொழுது ஒரு சாத்தானிய வழிமுறையின்படி பிசாசுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கப்பட்டேன். இது எல்லாமே எப்ப துவங்குச்சுன்னா, என் குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்க ஒருத்தர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது ஏற்கனவே நள்ளிரவா இருந்துச்சு. அவங்க எனக்கு ஒரு கேக் சாப்பிடும்படி கொடுத்திருந்தாங்க. அந்த கேக்கை நான் எப்ப வாங்கி சாப்பிட்டேனோ அப்பத்துல இருந்து நான் வியாதிப்பட்டேன். என்னுடைய அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா டாக்டரால கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதிகமா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டதுனால என்னால சாப்பிடவே முடியாம ஆயிடுச்சு. சில வாரங்கள் கழித்த பிற்பாடு எனக்கு கேக் கொடுத்த அதே நபர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்பவே மன வருத்தப்படுறேன், உங்க பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு. அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது,
என்னுடைய அம்மா ரொம்ப சின்ன வயசுல இருந்ததுனால அந்த உதவியை எங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. எனவே அந்த நபர் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல பூஜை பொருட்கள் ஆயத்தமா இருந்தது பிசாசுக்கு என்ன காணிக்கையா கொடுக்கறதுக்காக. எனக்குள்ளாக நான் ஆழ்ந்த சோகத்தை உணர ஆரம்பிச்சேன். அது எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் இங்க சோகங்கள் அதிகமாச்சு. நான் ஒரு நாள் என்னுடைய வீட்டினுடைய தோட்டத்து பக்கத்துல இருக்கும்பொழுது ஒரு மோசமான உணர்ச்சியை பெற்றுக்கொண்டேன். அது எப்படின்னா, அங்க யாரோ இருந்தாங்க. ஆனா என்னால யாருன்னு பார்க்க முடியல. என்னால உணர மட்டும்தான் முடிந்தது. யார் அங்க இருக்காங்களோ அவங்க என்கிட்ட ரொம்ப நெருக்கமா வந்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நெருக்கமா வந்ததை நான் உணர்ந்து, என்னுடைய தோள் பகுதி வரைக்கும் அது வந்தப்போ அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, இன்னையிலிருந்து நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு. நான் உண்மையாகவே அந்த நேரம் பயந்தேன். இது எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா, நான் கழிவறையை பயன்படுத்தும் பொழுது அங்க ஒரு ஆண் என் கூடயே இருக்கிறது போல இருந்தது. ஏன்னா என்னை பின்பற்றி வந்த சத்தம் ஒரு ஆணை போல இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு நான் குளிக்கும் பொழுது என்னுடைய துணியை போட்டுதான் குளிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது, ஒரு ஆண் என்ன பாக்குறது போல. எனக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. எனவே நான் என்னையே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். எனவே எனக்கு சொரணை இருக்கா, நடக்கிறது உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் என்னால முடிவெடுக்க முடியல, எது உண்மை எது பொய்ன்னு. அந்த சத்தம் என்ன சொல்லிச்சோ அது செய்யாம இருக்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்ல. நான் வளர ஆரம்பிச்சேன். என்னுடைய சிந்தனையெல்லாம் விருத்தியாக ஆரம்பிச்சது. என்னுடைய சின்ன வயசுல வளர்ந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு மறக்க ஆரம்பிச்சது. ஆனா சூழ்நிலைகள் ரொம்பவே மோசமா மாறுச்சு. அது அப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது காரியங்கள் ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய மிக கடினமான நேரங்கள் துவங்குச்சு. நான் அந்த பிரச்சனத்தை எனக்குள்ளாக உணர்ந்ததுனால நான் அதோட உறவுல இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த நேரம் நான் என்னுடைய வாலிப பருவத்தை அடைந்து, எனவே நான் காதல்ல விழுந்து நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். அது என் கூடயே இருக்கணும், அதோடைய பிரச்சனத்துக்காக ஏங்குனேன். அதால தொடப்படணும்னு விரும்புனேன். அது என்னெல்லாம் சொல்லுதோ அதை நான் செய்வேன். ஏன்னா இனிமேலும் அது எனக்கு பாரமா இல்ல. ஏன்னா நான் எப்படி உணர்ந்தேன்னா, அதுக்கு நான் தான் முக்கியம், நான் தான் ரொம்ப சிறந்த ஒரு நபர் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, நான் என்னுடைய குடும்பத்தாரை கொலை பண்ணணும்னு. எனக்குள்ளாக அவங்க மேல அவ்வளவு கோவம் வந்தது. அந்த சத்தம் இப்படியா சொல்லுச்சு, நீ என் குடும்பத்தார் எல்லாரையுமே கொலை பண்ணிடு, பிற்பாடு உன்னையே நீ கொலை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு. அந்த நேரம் நான் எல்லார்கிட்டயும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு சில புஸ்தகங்களை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க படிக்க நான் இன்னும் அதிகமா குழப்பம் அடைந்தேன். ஏன்னா அந்த இடத்துல நான் பார்த்தேன், நான் என்ன சந்திச்சேனோ அதே ஒரு புகைப்படம் போல அந்த இடத்துல இருந்துச்சு. நான் நினைச்சேன், இது எல்லாமே என்னுடைய கற்பனை, நானா இப்படி யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும், வெறும் என்னுடைய யோசனையில மட்டும் அது கிடையாது. அதெல்லாம் என்னுடைய கற்பனை கிடையாது, உண்மையாகவே அது இருந்தது. என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வாலிப கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன் அப்படின்னு. அங்க வாலிப கூட்டம் எல்லா சனிக்கிழமையும் நடக்கும். இந்த இடத்துல நடக்குது, நீ வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வரலன்னு. நான் ஆலயத்துக்குலாம் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவங்க கிட்ட சொன்னேன், இங்க பாரு, நீ எங்கேயாவது என்ன கூப்பிடுற கடைசி அப்படின்னா இது ஆலயமா இருக்கு, ஆனா இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அந்த தோழி என்ன பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, இங்க பாரு, இதுதான் நான் கடைசி முறையா உன்னை கூப்பிடுறேன், நீ இதுக்கப்புறம் வாலிப கூட்டத்துக்கு என் கூட வரல அப்படின்னு சொன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, ஏன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு இப்பவே நீ சொல்லிடு, நீ வருவியா இல்ல வரவே மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினைச்சேன், சரி இந்த வாலிப கூட்டத்துக்கு போறதுனால எனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். நான் அங்க போனேன். நான் உள்ள நுழையும் போதே அந்த இடம் ஏற்கனவே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க உள்ள நுழைஞ்சப்ப என்னுடைய தோழி மாதிரியே நிறைய பேர் அங்க இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷமா ஒரே குணத்தோட அவங்க தாழ்மையா என்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிட்ட அர்ப்பணிங்க, இது ஆண்டவராகி இயேசு கிட்ட அர்ப்பணிங்கன்னு. ஆண்டவராகி இயேசுன்னு சொல்ற இந்த வார்த்தை ரொம்பவே அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்தான் ஆண்டவர்னா யாருக்கு அவர் ஆண்டவரா இருக்கார்? நான் எனக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அவர்தான் அவங்களுடைய ஆண்டவரா இருக்காரா? அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவங்க பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. என்ன மாதிரி நடிச்சுட்டு பொய் சொல்லிட்டு அவங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க உண்மையாகவே சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, வெறும் எப்படி அழணும்னு மட்டும்தான் தெரியும். என்னுடைய சிந்தனைக்குள்ளாக ஒரு படம் போல எல்லாமே வந்தது. நான் பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவித்த வலிகள் எல்லாமே. அந்த நேரம் ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு ஆறுதலை நான் உணர்ந்தேன். அந்த ஆறுதல் எனக்குள்ளாக இருந்த பயத்தை துரத்தி அடிச்சது. அந்த ஆறுதல் எனக்குள்ளாக வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட முழுசா கொடுக்கணும், அவரோட ஒரு பொருத்தனையை ஏற்படுத்தணும்னு. சோர்ந்தே போகாம முழுமையா அவரை தேட ஆரம்பிச்சேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு உதவி தேவையா இருந்துச்சு. அந்த நேரம் பாஸ்டர் என்ன பார்த்தாரு. அவர் சொன்னாரு, நீ இப்பனே உனக்காக பரிதாபப்பட்டுட்டு இருந்து உன்னுடைய உணர்ச்சியில நீ இருந்தனா எதுவுமே மாறாதுன்னு சொன்னாரு.
பிசாசு உன்னை பார்த்து பரிதாபப்பட மாட்டான். நீ இன்னும் உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும்னு சொன்னாரு. நீதான் முடிவெடுக்கணும். ஒண்ணு உனக்கு ஆண்டவர் வேணுமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பிசாசுக்காக என்ன உணர்ச்சி எல்லாம் உனக்குள்ள இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்து போடு. அது எல்லாத்தையுமே நீ உணர்ச்சியை எடுக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்குள்ளாக நுழைந்தது. நான் ஆலயத்துக்கு உண்மையாகவே போக ஆரம்பிச்சேன். நான் வீட்டுக்கு திரும்பி போன பிற்பாடு இனிமேலும் அதை என்னால பார்க்க முடியல. அதுக்கு பிற்பாடுதான் தானியேல் உபவாசம் வந்தது. அந்த தானியேல் உபவாசத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய உணர்ச்சியை நான் கைவிடணும்னு. உலக ரீதியான காரியத்துல செய்தியிலிருந்து என்னை விலக்கி கொண்டு தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். 21 நாள் நான் அவரை தேடினேன். நான் அவரை பெற்றுக்கொள்ளல. அதுக்கு பிற்பாடு நான் ஒரு படி மேலாக வைத்தேன்னு 80 நாள் அவரை முழுமையா தேடினேன். பகல் நேரத்துல தேடுவேன், அதிகாலையில தேடுவேன். நேரங்கள் முக்கியம் கிடையாது. நான் எங்க இருந்தாலும் அங்க தேடுவேன். என்னுடைய ஸ்கூல்ல இருக்கும்பொழுது நான் என்னுடைய யோசனைக்குள்ளாக சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்கி வரணும், ஏன் வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வந்தே ஆகணும். அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 80 நாள் கழித்த பிற்பாடு நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் என் மீதாக இறங்கி வந்தார். நான் முழுமையாக நேசிக்கப்பட்டதை உணர்ந்தேன். அவரால் நான் கட்டி அணைக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அவரால பாதுகாக்கப்பட்டது போல. உண்மையாகவே எனக்குள்ளாக முழுமையான சமாதானம். முன்னாடி ஒரு பொழுதும் நான் அனுபவிச்சிடாத இந்த சமாதானம் எனக்குள்ளாக நான் அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய பள்ளி பருவத்தை நான் முடித்தேன். நான் வழிகாட்டுதலை கேட்டு ஆண்டவராகிய இயேசு இடத்துல இருந்து எந்த கல்லூரியில போய் நான் சேரணும்னு அவர்கிட்ட கேட்டேன். எந்த பட்ட படிப்பு எடுத்து நான் படிக்கணும்னு அவர் இடத்துல கேட்டேன். அதுக்கு பிற்பாடு வழிகாட்டுதல் வந்தது. என்னுடைய படிப்புக்கு 100% எந்த பணமும் நான் செலவழிக்கல. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இது எல்லாத்துலயும் ஆண்டவர் என்னோட இருந்தார். என் இடத்துல இருந்து பறிக்கப்பட்ட ஒன்று ஆண்டவர் எனக்கு மீண்டுமாக கொடுத்தார். அதுதான் என்னுடைய குழந்தை பருவம். ஆண்டவர் மீண்டும் என்னுடைய குழந்தை பருவத்தை எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இல்லாத ஒரு நபரா இனிமேலும் நான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு போலியான நடிப்பா என் முகத்துல ஒரு புன்னகை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக இந்த சந்தோஷம் இருக்கு. எது நடந்தாலுமே நிலையாக எனக்குள்ளாக இருக்க சமாதானம் என்கிட்ட இருக்கு. முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்பத்துல இருந்து இப்படி மாறத்துக்கு தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்னையே என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. எப்ப என்னுடைய பழைய போட்டோவை நான் பார்த்தனோ நான் அங்க இருக்கிறது போல எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த நபரை ஆண்டவர் முழுமையா மாத்திட்டார். பரலோகத்துல இருக்கக்கூடிய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தினது. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையிலிருந்து குடிக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருந்துதான் என்னுடைய பொக்கிஷத்தை நான் கண்டுபிடித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையா மாத்துச்சு. நான் எப்படி இருக்கணும் அதை மாத்துச்சு. நான் உறுதியா நம்புறேன், யாரெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி எனக்கு நடந்துச்சோ அதே மாதிரி. நல்லது மக்களே, எனவேதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய ஆலயத்தில் இந்த சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்தை நாம் செய்கிறோம். எல்லா அசுத்தத்தினுடைய கட்டுகளிலிருந்து நீங்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவினர்கள் விடுதலையாக்கப்படும்படியாக. எனவே தேவனுக்கு அனுமதியானது கொடுங்க. மேலும் நம்முடைய ஆலயத்தில் ஒரு சிறப்பான தொடர்ச்சங்கிலி ஜெபத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த தொடர்ச்சங்கிலி ஜெபத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையா இடத்துல இருக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்கள் தகர்க்கப்படும்படியாக தேவனுடைய வல்லமையானதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீதித்தில் பார்க்க முடியாது. எனவே வழிகள் உண்டாக்குங்கள். இந்த நேரம் கூட உதவியின் எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான உதவி தேவனுடைய வார்த்தையின் மூலமாய், வழிநடத்தல் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். 9386387338. தேவனுடைய சர்வ வல்லமையான கைகளில் உங்களுடைய வாழ்க்கை வழிநடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. இந்த நேரம் இன்னொரு சாட்சி உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் செய்த ஒரு மிக பலனான காரியத்தை நான் உங்களோட இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு பல கடினங்களை கடந்து சென்றார். பல பிரச்சனையானது இந்த இடத்துல கடந்து சென்றார். சிலுவையிலே இயேசு அறையப்படுவதற்கு முன்பாக பல உபத்திரவங்களை, பல கடினங்களை இந்த இடத்துல கடந்து போனார். அப்படியான உபத்திரவங்களோடு தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். யாரெல்லாம் அந்த பிரச்சனையை கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் அவர் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவரை மோசமாய் நடத்தினார்களோ, சிலுவையிலே இயேசு அந்த கடைசி நிமிடங்களில் கூட
அவருடைய ஜெபம் என்னவானதா இந்த இடத்துல இருந்தது? தன் பிதாவின் இடத்திலே அவரை கஷ்டப்படுத்தின மக்களுக்காக. இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கேட்ட விண்ணப்பமானவன, பிதாவே இவர்களை இந்த இடத்துல மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறேன் என்று இந்த இடத்தில் அறியாத ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஏன் இயேசு இந்த வார்த்தையை அவர் கேட்டார்? என இயேசுவானவருக்கு தெரியும், அவர்கள் காயப்படுத்தினார்கள், அவர்களை அவமானப்படுத்தினார்கள், அவர்கள் இயேசுவை மோசமான விதத்தில் நடத்துறாங்க. ஆனா அப்படியானவர்களுக்கு இயேசு எப்படி மன்னிப்பானது கேட்க முடிஞ்சது? இயேசுவானவர் அவர்களுக்கு தன் பிதாவின் இடத்திலே ஏன் இப்படியான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்? அவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியாது செய்கிறார்கள் என நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளும். யார் அப்படியான செயலை செய்தார்களோ, இன்று யார் அப்படியாக பிரச்சனைகளை, கடினங்களை, அவமானங்களை உருவாக்குகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார்களோ, அவர்கள் விரும்பி யாருக்கும் அந்த காயத்தை உருவாக்குறது இல்லை. அவர்களது வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற அந்த அசுத்தம் அப்படியானதா இந்த இடத்தை செய்கிறது. மக்களே, உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவினர், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய கணவர், உங்களுடைய உறவினர்களாய் யாராய் இந்த இடத்தில் இருந்தாலும் ஏன் அப்படியாக உங்களை எதிர்த்து வராங்க? ஏன் அப்படியான பிரச்சனையை உங்க மேல இந்த இடத்துல கொண்டு வரக்கூடியவரா இருக்காங்க? ஏன்னா அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்பாக வேலை செய்கிற அந்த அசுத்தம். உங்களுடைய எதிரியாய் நீங்கள் அந்த மக்களை நினைக்கிறீங்கன்னா அது தவறு. ஆனா அந்த மக்கள் உங்களுடைய எதிரி இல்லை, அவர்களுக்கு பின்பாக வேலை செய்கிற அந்த அசுத்தம் தான் அந்த எதிரி. இந்த நேரம் நீங்க ஒரு நபருடைய சாட்சியை பார்க்க போறீங்க. தேவனோடு இருந்து தேவனுடைய விருப்பத்தை செய்தவர் எப்படியாக தேவனை எதிர்த்தார், தேவனை விட்டு விலகினார், அசுத்தங்களால் இந்த இடத்தில் எப்படி தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டார், இவருடைய வாழ்க்கை என்னவாக இந்த இடத்தில் இருந்தது. இந்த நபருடைய சாட்சியை பாருங்கள். நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள பிசாசு எப்படியாய் வேலை செய்கிறார் என்பதை குறித்து சாட்சியை பாருங்கள். Jesus vai passando o teu poder, meu Pai. Vai passando o teu poder para arrancar todo mal. நான் யூனிவர்சல் ஆலயத்துல 23 வருஷமா போதகரா இருந்தேன். நான் தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன முழுமையா அர்ப்பணித்தேன். நான் எங்கெல்லாம் போனாலோ மக்கள் அதிகமா வந்தாங்க, தேவனுக்கு நெருக்கமா ஆனாங்க, அவங்க புதுப்பித்தல பெற்றுக்கொண்டாங்க. ஆனா என் உள்புறத்துல நான் பெருமையான, நான் நினைச்சு கொண்ட எல்லாமே என்னால நடக்குது, நானா இதை செஞ்சேன், அதுலதான் நான் கீழே சரிய ஆரம்பிச்சேன். தேவன் மீதான என் கண்களை எடுத்து என்னுடைய சொந்த சக்தியை மட்டுமே நான் நாடி இருந்தேன். நான் நினைச்ச என்னுடைய சுய பலத்தினாலேயே எல்லாத்தையும் செய்ய முடியும்னு. நான் ஆலயத்துக்கு போய் சரித ரீதியாகவும் ஆவிக்குறி ரீதியாகவும் வேலை செய்தேன். ஆலயம் மேலும் மேலும் வளர்ந்தது. நான் பைபிள் படிக்கிறத நிறுத்திட்டேன், நான் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டேன், நான் பொருத்தனை செய்யறதை நிறுத்திட்டேன், என்ன நானே அர்ப்பணிக்கிறத நிறுத்தி விட்டேன். ஆவிக்குரிய பார்வை இழந்துட்டேன், ஆவிக்குரிய நோக்கத்தை இழந்துட்டேன். அந்த நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட கஷ்டங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆலயத்தின் மீது இருந்த பார்வை எனக்கு வித்தியாசமா இருந்தது. என் சக நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நீ விசுவாசத்துல குறையிற மாதிரி இருக்கு, முன்னாடி வந்ததை விட இப்போ உன் நிலைமைய பார்க்கும்போது. இது கூட எதனால ஏற்பட்டதுன்னா, நான் பொருள் ரீதியா வைத்த என்னுடைய ஆசை. என்னுடைய மாமனார் அந்த நேரம் ரொம்ப செழிப்புள்ளவரா இருந்தார். எனக்கு நிறைய உதவி செய்தார் என்னுடைய மாமனார் தேவனுடைய வேலையில. எனக்கு என்னுடைய மாமனார் எது வேணாலும் செய்வார். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்க நேரம் வரும்போது, நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அதுக்கு பதிலா நான் சோகம்தான் அடைஞ்சேன். கற்பனையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் அதன் பிற்பாடு கொஞ்சம் காலம் கழித்து ஆலயத்துல போதகரா இருப்பதை நான் நிறுத்திவிட்டேன். என் மனசுல என்ன இருந்தது, என்னுடைய சொந்த பலத்தினால என்னால வாழ முடியும், பரவாயில்ல. அதன் பிற்பாடு எல்லாமே கொஞ்ச நாளுக்கு சரியாதான் இருந்தது. கொஞ்ச காலமா என்னுடைய மாமனார் எனக்கு உதவி செஞ்சார். எனக்கான தேவையான பணத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுப்பாரு. அதன் பிற்பாடு நான் இருக்கிறதுலேயே 2 மிகப்பெரிய கம்பெனியில வேலை செஞ்சேன். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பண வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை பார்த்தேன். நான் சொன்னேன், என்னால என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், என்னுடைய ஆத்துமாவை பார்த்துக்க முடியும், நான் பார்த்துக்க முடியும் என்னுடைய ஆத்துமாவை. நான் சொன்னேன் போதகர்கிட்ட, நிச்சயமா என்னால என் ஆத்துமாவை பார்த்துக்க முடியும், நான் தான் என்னுடைய ஆத்துமாவை இவ்வளவு காலமா பார்த்துட்டு இருக்கேன், என்னால பார்த்துக்க முடியும். என் கையில இருந்த பணம் எல்லாம் என்னை தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல தான் கொண்டு போனது. என்னுடைய வேலை கூட தேவனை விட்டு மிக தூரத்துல கொண்டு போனது. கொஞ்ச காலம் எல்லாமே சரியா தான் போய் கொண்டிருந்தது. எல்லாமே எப்ப மாற ஆரம்பிச்சதா, என்னுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது. என்னுடைய மனைவி எங்களுடைய திருமண வாழ்க்கையில தடைகளை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. திருமண வாழ்க்கையில சில தடைகளை, சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு ஒரு நாள் என்னுடைய மனைவி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க என்னுடைய பிள்ளைகளையும் கூட கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுதுதான் நான் அவமானத்தை, தோல்வியை உணர்ந்தேன்.
நான் தேவனை இழந்துட்டேன். முதலாவது என்னுடைய மனைவியை நான் இப்போ இழந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கையினுடைய பகுதியே நான் இழந்துட்டேன். நான் இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு நாள் உண்மையாவே என்னுடைய பையனை நான் தவற விட்டேன். அவனை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் அவனுடைய ஸ்கூலுக்கு போயாச்சு நான் அவனை பார்க்கணும். நான் அங்க வந்த பிற்பாடு அவங்கள பார்க்கவோ அவங்க கிட்ட பேசவோ எனக்கு தடை போட்டாங்க. நான் அங்க போனதுக்கான காரணம் என்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக கிடையாது. என்னுடைய பையனை நான் பார்க்கறதுக்காக. நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது ஒரு போலீஸ் வண்டி என்னை வந்து நிறுத்தினாங்க. அவங்க நிறுத்தி என்கிட்ட சொன்னாங்க, உன்னை நான் கைது செய்கிறேன். நான் அவங்க கிட்ட கேட்டேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னையே கைது செய்ய போறீங்க? நீ கீழ்ப்படியாம நடந்ததுனால உன்னுடைய மனைவி கிட்ட நீ வரக்கூடாது. அந்த விஷயத்தினால என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் 3 மாசமா சிறைச்சாலையில இருந்தேன். நான் ஜெயில விட்டு வெளியே வந்த நேரம் நான் வேலை பார்த்த 2 வேலையில இருந்தும் என்னை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. ஒரு நேரம் வந்தது. என்னுடைய நிலை தெருவுகளிலே வாழக்கூடிய நிலைமையை கொண்டு வந்தது. நான் தெருவுல தான் வாழ்ந்தேன் 3 வருஷமா. 3 வருஷமா வாழ்ந்தேன் தெருவுல. அந்த 3 வருஷம் தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டமான வாழ்க்கை. தெருவுகளில வாழ்ந்திருந்தேன். நான் அங்க போதையில துளைக்கப்பட்டேன். குடிப்பழக்கத்துல துளைக்கப்பட்டேன். வாழ்க்கையினுடைய ஏமாற்றத்துக்கு வந்துட்டேன். தெருவுல. என்னுடைய வாழ்க்கையிலேயே தெருவுகளில இருந்த நாட்கள் தான் எனக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டம். வாழ்றதுக்காக மட்டுமே வாழ்ந்தேன். தெருவுல வாழ்றது ஒரு சுலபமான வாழ்க்கையா இல்ல. முதலாவதாக என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் எனக்கு விபத்து நடந்தது. ஒரு வாகனம் என்னுடைய கால்கள்ல ஏற்றப்பட்டது. என்னுடைய 2 கால்களும் உடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2, 3 மாசமா என்னால நடக்க முடியல. எங்கேயும் போகவும் முடியல என்னால. அது நடந்த பிற்பாடு மீண்டுமா என்னுடைய வாழ்க்கையின் பயணம் அதே போல தொடங்கப்பட்டது. நான் நினைச்ச எல்லாமே சரியா தான் இருக்கு. ஒரு நாள் நான் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கும்போதோ, ஒரு 5 பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. "ஏய் வயதானவனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நான் இங்க சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கேன். நாளைக்காக காத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான்." அதுக்கு அவங்க சொன்னாங்க, "நான் உன்னை கொலை செய்ய போறேன்." நான் வெகு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன். அந்த இடத்தினுடைய பேரு ஹினா கம்பு கிராஞ்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம். எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. நான் நிறைய வீட்டு கதவை தட்டி தண்ணி கேட்டேன் குடிக்க. அப்படியே நான் வீடுகளுக்கு போகும்போது 2 பிட்புல் நாய் வந்து என்னை தாக்கி கடிக்க ஆரம்பிச்சது. நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி மோசமா கடிபட்டு அதுலேருந்து மீண்டு வந்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எப்படியோ நான் மீண்டு வந்தேன். என்கிட்ட நிறைய தழும்பு இருக்கு பாருங்க. என்னுடைய தலை மேல, என்னுடைய கழுத்து மேல, என்னுடைய முகத்து மேல. இது எல்லாமே அதனால ஏற்பட்ட தழும்பு. அந்த நாய்களுடைய உரிமையாளர் வந்து 15 நிமிஷமா போராடினாங்க. அந்த நாயை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான தாக்கம் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த நேரம் நான் சாக போறேனா, இல்ல உயிரோடு இருக்க போறேனான்னு எனக்கு தெரியல. எப்போதுமே என்னை எதிர்த்து நரகத்தினுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கைய அது எடுக்க முயற்சி செய்தது. என்னுடைய உயிரை மக்களை கொலை செய்ய அல்லது என்ன கொலை செய்ய. மக்கள் வாழ்க்கையிலிருந்து நான் துரத்தின எல்லா பிசாசும் இப்போது என்னை எதிர்த்து வர ஆரம்பிச்சது. நான் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும்போது. அதனுடைய போராட்டம் எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சு செல்ல ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ஒரு வண்டி எனக்கு முன்னாடி வந்து நின்னுது. 3 ஆட்கள் அது உள்ள இருந்தாங்க. நான் இதுவரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல.
அவங்க கூப்பிட்டாங்க, ஏய் உன்னதான் இங்க வா. நான் அதை கேட்டோன்னே அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னுடைய அம்மாவுடைய செல்போனை நீ தானே திருடின்னு போன. நான் உடனே சொன்னேன், நீ என்ன சொல்ற? உண்மையா நீ என்ன சொல்றேன்னே எனக்கு தெரியல. இங்க வா, வந்து இந்த வண்டியில ஏறு. நான் உன்னை கொலை செய்ய போறேன் பார் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு மேல எதை குறித்தும் கவலைப்படல. அந்த மனுஷன் என்னுடைய முகத்தை பார்த்து தைரியமா சொன்னார், பார் நான் உன்னை கட்டி போட போறேன். நான் உன்னை இங்கேயே கட்டி போட போறேன். ஒரு இரவு முழுவதும் நான் உன்னை கட்டி போட போறேன். நாளைக்கு நான் திரும்பி வருவேன். மீண்டுமா உன்னை பார்க்க வருவேன். அப்படி நீதான் அந்த போனை எடுத்ததா இருந்தா நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போய் உன்னை கொலை செய்வேன். அவங்க என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல உள்ள ஒரு மரத்துல என்ன கட்டி போட்டாங்க. அந்த மரம் கொஞ்சம் சாய்வா இருந்தது. அது மேல ஒருவர் அப்படியே படுக்கிற மாதிரி இருந்தது. அந்த மரத்துல என்னுடைய கையை, என்னுடைய காலை, என்னுடைய கழுத்தை கூட கட்டிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ இங்கேயே தான் படுக்க போற, மரத்துல கட்டப்பட்டபடியே. யாரால அப்படி படுத்துக்க முடியும்? என் கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கற்பனை பண்ணி பாருங்க, உங்களை ஒரு நாள் இரவு முழுவதும் ஒரு மரத்துல, கொசுக்கடி உள்ள ஒரு இடத்துல, எறும்பு ஏறுகிற ஒரு இடத்துல, இரவு 10 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் எப்படி உங்களால இருக்க முடியும்? காலையில அவங்க வந்தாங்க என்ன பார்க்க. காலையில வந்து அவங்க என்ன பார்த்தாங்க. நான் இன்னும் உயிரோட இருக்கேனான்னு பார்த்தாங்க. நான் சொன்னேன், ஆமா உயிரோட இருக்கேன். ஆனா என்னுடைய துப்பாக்கியிலிருந்து நீ கண்டிப்பா உயிர் பிழைக்க மாட்ட. நீதான் அதை திருடி இருந்தா நான் உன்னை கொலை செய்வேன். நான் இப்போ உன்னை சோதிச்சு பார்க்க போறேன். மறுபடியும் என்ன கார்ல கூட்டிட்டு போனாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் கொண்டு போனாங்க. அந்த அபார்ட்மெண்ட் வெளியே ஒரு பெண்மணி காத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கூட்டிட்டு வரத பார்த்து சொன்னாங்க, ஐயோ கடவுளே, தயவு செய்து இவனை விட்டுடு என் மகனே. அவங்க சொன்னாங்க, இல்ல இந்த ஆளு கிடையாது, இது வேற ஒரு ஆளு, அவன் போட்டும் விட்டுரு. அவன் என்ன பார்த்தான். திரும்பி பார்த்து என்கிட்ட சொன்னான், நீ என்ன செஞ்சேனே தெரியாது. நான் உன்னை பார்க்க விரும்பல. இங்கிருந்து போயிடு. என் முகத்துக்கு முன்னாடி நிக்காத. என் வழிக்கு முன்னாடி நிக்காத. என் கன்னத்துல அரவிட்டாங்க. அந்த வழியோடையே நான் நடந்து போயிட்டேன். நல்லது மக்களே, இந்த சாட்சி கவனிச்சீங்களா? இந்த சாட்சி இன்னும் முடியல. நாளை இந்த சாட்சியினுடைய இன்னொரு பாகத்தை உங்களோடு நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். ஆனா நீங்க புரிந்து கொள்ள, எப்படியாக அசுத்தம் தேவனுடைய பீடத்தில் இருந்த ஒரு நபரை கூட இழுத்து அழிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தள்ளுகிறது. என நீங்க கவனம் இல்லவா இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையும் தொடுவான். ஏன் என்னுடைய வாழ்க்கையும் கூட தொடுவான். என அவள் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுகலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். எனவேதான் இந்த நேரம் விசுவாசத்தில் ஒன்றிணைந்து நாம தேவனிடத்தில் கேட்போம், தேவனை என்னுடைய எல்லா ஆவிக்குரிய பலகீனங்களை ஜெயித்து உம்முடைய பெயரை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய வல்லமையிலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒன்று சேர்ந்து விசுவாசத்தில் கேட்கலாம். தேவனுடைய அக்கினி உங்க வாழ்க்கைக்குள்ளாயுதத்தில் வேலை செய்யும்படியாக. இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் யார் தங்களுடைய கண்களினால் கூட பார்த்திருக்கிறார்கள். அசுத்தமானவன் எப்படியாக இந்த வேலை செய்கிறான் விசுவாசத்தை அழிப்பதற்கு. அசுத்தமானவன் எப்படியாய் வேலை செய்கிறான் ஒருவருடைய பலனை பலகீனப்படுத்துவதற்கு. தேவனை நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிற பட்சத்தில் பிசாசானவன் எங்களை பலகீனப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். உம்மை அசட்டை செய்ய முடியாது, உங்களுடைய வழியை புறக்கணிக்க முடியாது, உங்களுடைய விருப்பத்தை எதிர்த்து செல்ல முடியாது. இதோ இந்த நேரம் இந்த தேவன் இந்த எளிமையான ஜெபத்தின் மூலமாய் உங்களுடைய அக்கினியான விதத்தில் இறங்கி வர கேட்கிறேன். எல்லா அசுத்த வேலைகளின் இடத்தில் எரித்து போடும். இந்த தேவன் எல்லா இருளின் கிரியைகளின் இடத்தில் எரித்து போடும். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீர் மாறாத தேவன், சர்வ வல்லமையான கர்த்தர் என்பது இந்த இடத்தில் விளங்கும்படியாகும். உங்களுடைய சர்வ வல்லமையான கைகளிலே என் தேவனே, ஆண்டவராக இயேசுவே, எல்லா அசுத்தங்களை சபிக்கிறேன் இப்பொழுதே. எல்லா இருளின் வேலைகளை சபிக்கிறேன் இப்பொழுதே. இந்த மக்கள் வாழ்க்கை மீது உடைய விடுதலை இந்த இடத்தில் வரட்டும். தேவனே, இந்த மக்கள் வாழ்க்கை மீது உடைய தெளிந்த பார்வையானது வரட்டும். இவர்கள் எந்த செயலை செய்ய விரும்புகிறார்களோ அது உன்னுடைய சுத்தமானதா இந்த இருக்கும்படி இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இவர்களது வாழ்க்கையானதை வழி நடத்துகிறார்கள். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவர்களுக்கு உதவி செய்யும். என் தேவன் உம்முடைய பலனை இவர்களுக்காய் தரும்படி கேட்கிறேன்.
என் தேவனாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விடுதலை, குணமாக்குதல், ஆசீர்வாதத்தின் மேலாக உம்முடைய பலனையும் இவர்கள் மீது கட்டளையிடுகிறேன் இயேசுவின் பெயரால். ஆமென். தேவன் உங்க ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வதிப்பார். அவருடைய பலனிலே வழிநடத்தப்படுங்க. மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஆலோசனைகள் வேண்டும், உதவி எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே 2வது பாகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.